ஹலோ டீம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் நம்ம போடுற முதல் வீடியோவே ஒரு நியூ ரெசல்யூஷன் வீடியோ தான். காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் லாஸ்ட் 1 வீக்காக வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. கொஞ்சம் நல்லா வியூஸ் வந்துட்டு ரொம்ப குறைவாக வந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் எல்லாமே யூடியூப் அல்காரிதம் நம்மளை ஷேடோ பேன் பண்ணியிருக்காங்க. காரணம் வந்துட்டு நம்ம முன்னாடி பண்ண அந்த ஸ்ட்ரைக் அதுதான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நான் இப்போ ஓவர் கம் பண்ணிட்டேன். நேற்று நைட்டோட நம்ம சேனலுக்கு இருந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிருக்கு. இனிமேல் நம்ம சேனல் வந்துட்டு ஒரு மறுபிறவி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நம்ம கண்டென்ட்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம கொடுத்த அனைத்து சர்வீசஸையும் வந்துட்டு கிளியராக கொடுக்க போகிறோம். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபர்தராக வந்துட்டு என்னிலேருந்து உங்களுக்கு வீடியோ மார்னிங் 1 அண்ட் ஈவினிங் 1 வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் ஆயிரும். ஸோ உங்களோட இந்த ஆதரவு வந்துட்டு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு முக்கியமான வேண்டுகோளாக இருக்குது. அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் கேட்ட பங்குகள் எல்லாமே நம்மளோட பப்ளிக் வீடியோஸில் வராது. அது டைரெக்டாக உங்களுக்கு நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஆஸ்க் யுவர் ஸ்டாக் அப்படிங்கிற கேட்டகரி கீழே தான் வரும். அது நம்ம சேனல் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் தான் வந்துட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது எனபிளாக இருக்கும். அதை ஒன்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற ஸ்டாக்குகளோட விளக்கத்தை நீங்கள் நேரடியாக நம்ம சேனலில் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்த சில முக்கியமான நியூஸ் பற்றி டீட்டெயில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற எந்த ஸ்டாக்குமே என்னோட டேரக்ட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக்குகள் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆலோசனை பண்ணிவிட்டு பிறகு முதலீடு பற்றின முடிவுகளை எடுங்க. நம்ம நிஃப்டி 50யோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 2 டேஸாக நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷனில் இருக்காங்க. இன்றைக்கும் மார்க்கெட் 98 புள்ளிகள் 0.4% ஏற்றத்தில் தான் முடிச்சிருக்காங்க. 23,742ங்கிற புள்ளியில் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இந்த ஏற்றம் தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு 23,940க்கு மேலே க்ளோஸ் வச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த இன்டர்ம் பட்ஜெட் பிப்ரவரி மாதம் வரப்போகிறதுக்கான அந்த ரேலி அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறையா ஸ்டாக்குகள் பேசும் பொருளாக மாதிரி மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதுலேயே உங்களோட பார்வை இருக்கட்டும். அதை பற்றியே நம்ம தனியாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான வீடியோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி ரெகுலர் நியூஸில் முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறது ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் பற்றி தாங்க. இந்த கம்பெனியோட கோஃபவுண்டரான நிதிஷ் பெட்டி கிட்டத்தட்ட 78 கோடி மதிப்பிலான 1.4% ஸ்டேக்கையும் விற்பனை பண்ணியிருக்காரு ஓப்பன் மார்க்கெட்டில். இது பிளாக் டீல் வழியாகவும் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் சில பேர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் இந்த விற்பனை நடத்தியிருக்கிறது அந்த ஸ்டாக்கு ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கு. ஸ்டாக் வந்துட்டு நல்லாவே இறக்கம் கொடுத்து ஒரு வெல் பொசிஷனில் இருக்காங்க. இந்த லெவல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு லெவல் தான். ஸோ மறக்காமல் வந்துட்டு அந்த ஹார்மோனிக் அனலைசிஸ் வீடியோவை செக் பண்ணிவிட்டு லெவல் கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நுவாமா ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவருக்கு அவங்களோட டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸில் இருந்து 40% ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகிறக்கான சான்சஸ் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன சில வேலிட் பாயிண்ட்ஸ் என்ன, ஹார்மோனிக்கில் என்ன லெவல் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நுவாமா கொடுத்த முதல் ரீசன் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக போகுது. காரணம் அவங்களோட பெலட் பேட்டர்னோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு நியூஸே பார்த்தோம். அந்த பெலட் பிளான்ட்டில் வந்துட்டு திரும்பவும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்திருக்கிற இந்த ரேம்ப் அப் கெப்பாசிட்டி அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் வால்யூம் க்ரோத்துக்கும் முக்கியமான காரணமாக அமைய போகுது. இந்த சில ரீசன்ஸால் தான் வந்துட்டு டார்கெட் ப்ரைஸ் ஆல்ரெடி இவங்க 1139 இந்த ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் கம்பெனிக்கு அவங்க வச்சுருந்தாங்க. அந்த டார்கெட்டை இப்போ அவங்க அப்கிரேட் பண்ணி 1292ங்கிற ப்ரைஸை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கன்சிடர் பண்ணும்போது 40% வந்துட்டு மேலே போகிறக்கான ஒரு வழி இருக்குங்கிறத தான் கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ தொடர்ந்து இந்த பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த அளவுக்கும். ஸோ நம்ம ஹார்மோனிக் அனலைசஸை நம்ம மெம்பர்ஷிப் பார்த்துட்டு எந்த லெவலில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஆர்விஎன்எலுக்கு
பூஸ்வால் கான்வா செக்ஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 137 கோடி மதிப்பில் ஆர்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க தான் L1 பிட்டராக இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு ரீசெண்ட் டைமில். ஆர்பிஎன்எல் பொறுத்தளவுக்கும் லாஸ்ட் 1 இயரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் ரீசெண்டாக ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு முக்கியமான பேட்டர்ன் வீக்லி பேட்டர்னில் சப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜோன் மறந்துருந்துச்சுன்னா ஒன் செகண்ட் வீடியோ செக் பண்ணிவிட்டு எந்த லெவலில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத மெம்பர்ஷிப்பில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எதுக்காக மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத ரொம்ப மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணல நீங்கள் நினச்சிடக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு மெம்பர்ஷிப் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா அதை பப்ளிக்கில் போட்டோம் அப்படின்னா அதனால தான் நம்ம சேனலுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அதனால தான் நம்ம அதை மெம்பர்ஷிப்பில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக மசாகன் ஷிப்பில்டர்ஸுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து 1990 கோடி மதிப்பில் ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் மூலமாக இவங்க சப்மரைன்ஸுக்கு ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபுலேஷன் ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க. DRDO அண்ட் ஏஐபி சிஸ்டம் மூலமாக இது ஆப்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மசாகன் ஷிப் பில்டர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவான பொருள் இருக்குதுன்னு நம்ம சொன்ன ப்ரைஸில் இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டாக்குகளை நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் ஃபெப்ரவரியில் வரப்போகிற இன்டம் பட்ஜெட்டில் மேபி இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்குகள் பேசும் பொருளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் ஸ்டாக்குகள் ரேலி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட்டாக நல்லா ஒரு இறக்கத்துலையும் இருக்காங்க. ஸோ ரைட் டைம் டு கன்சிடர் அப்படிங்கும்போது எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ ஒன் செகண்ட் லெவல் மார்க் பண்ணி கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக IREDA ஷேர் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கிறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q3யில் அவங்க பண்ண போகிற பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த ஸ்டாக்கில் பார்க்குறது என்னென்னா, இது ஒரு மோனோபோலி. ஸோ பவர் ரிலேட்டடாக இருக்கிற பங்குகளுக்கு இவங்க தான் ஃபைனான்ஸ் சப்போர்ட்டிங் பண்ண போகிறாங்க. நாட் ஓன்லி PSU ஸ்டாக், சில ப்ரைவேட் பங்குகளுக்குமே இவங்க ஃபைனான்சிங் சப்போர்ட் அப்படிங்கிறத பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பங்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை ஒரு நல்ல லெவலில் ஒரு 3.5 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த லெவலில் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7% மேலே இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அந்த லெவலில். ஸோ அதனால் ரொம்ப கிளியராக அந்த ஜோனை வாட்ச் பண்ணுங்கள். திரும்பவும் வேறு ஏதாச்சும் வாய்ப்பு உருவாக சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதே நான் அனலைஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த லெவலில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி கிடப்பில் போட்டு விட்டுறலாம். அந்த மாதிரி ஒரு பங்குகள் தான் லாங் டைமில் ஒரு சூப்பரான ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணக்கூடிய பங்குகள் தான். ஓகேங்களா? அதனால் ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நல்ல இடத்துல கன்சிடர் பண்ணுறதா பெட்டராக இருக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட் ஓவராலாக கீழே இருக்கும்போது இந்த மாதிரி பங்குகள் நாளடைவில் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு வேறு லெவல் கொண்டு போகிற ஒரு பங்குகளாக இருக்கும். ஸோ மறக்காமல் சின்னதாக கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ திடீர்னு ஸ்டாக் மேலே போகிறக்கான காரணம் Q3யில் அவங்க பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 41% இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 17,236 கோடி வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக IREDAக்கு ஒரு ஸ்பெஷலான நியூஸாக தான் இருக்கும். ஸோ அதை ஓரியன்டாக தான் ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு பெரிய ரேலியில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம நினைக்கிற ப்ரைஸுக்கு வந்தால் தான் எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே நம்ம வாங்குறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதனால் பொறுமையாக இருங்க. ஹார்மோனிக் அனாலிசிஸ் வீடியோவை செக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம உங்களுக்கு என்னென்னலாம் பேசணும் நினச்சோம் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.